நெக்லைன் சீரீஸ் டே 17. இன்னைக்கு நம்ம ஃபாலோவர் கேட்டிருக்க இந்த ஒரு நெக்லைன் தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த கீ ஹோலில் எப்படி நம்ம ட்ரா பண்ணணும், அதை எப்படி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோன்றது பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீ ஹோல்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப் ட்ரை பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். இன்றைக்கி நான் 4 inch ஹைட்லேயும் 4 inch வித்லேயும் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான லென்த் வந்துட்டு 1 inchலேருந்து 1.5 inch வரைக்கும் பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப லென்த்தாக போனாலும் நமக்கு நெக்குக்கு ரொம்ப லோவாக போகிற மாதிரி ஆகிடும். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 1 inchக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இதில் ஹார்ட் ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ ஒரு சைடு வரைஞ்சிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் டேர்ன் பண்ணி இன்னொரு சைடும் அழகாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இல்லையா? இப்போது சுற்றி வந்துட்டு ஒரு 1/2 inch சீம் கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீ ஹோலை எப்படி நம்ம ஃபேப்ரிக்கில் ஃபினிஷ் பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸ்டிச்சிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஸ்டெப் 1, நம்ம கட் பண்ண கேன்வாஸை ஒரு ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ணிடுங்க. அதோட ரா எட்ஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி 4 கார்னர்ஸ்லையும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் எங்கே கீ ஹோல் தர போகிறீங்களோ அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு இது மிட் நெக் கிட்டே இருக்குது, மிட்டில் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கார்னர்ஸ்லேயும் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து கரெக்டாக மிட்டில் இருக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் மிட்டில் வச்சுருங்க, ரொம்ப கீழே வச்சிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கீ ஹோல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் போட் நெக் கொடுக்கணும். நீங்கள் டீப் நெக் கொடுத்துட்டு இந்த கீ ஹோல் கொடுத்தீங்கன்னா ஹோல் ரொம்ப கீழே போயிடும், அது வந்து நல்லா இருக்காது. ஸோ எங்கே வேணுமோ கரெக்டாக ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. பின் பண்ணியாச்சு. இப்போது நம்மளோட கீ ஹோலோட ஷேப்பில் ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணிக்கலாம்.